ஆயிலாம் சொல்லிட்டு வாராகி மூர்க்கத்தனமான தேவி அவர், மகா உக்ரமான பயங்கரி அவர். புரியுதா? பேய்களும் பிசாசுகளும் அவளை சூழ்ந்து இருக்க நடுவுல சிம்மாசனமா உட்கார்ந்து இருக்க அம்பிகை அவர். நீ செய்வ போறப்ப அந்த நிமிஷமே காவ வாங்கிடுவா. நீ இப்ப எனக்கு செய்யணும்னு தோணுது இல்ல, அந்த நிமிஷமும் உன் தலையெத்துவா. அப்படி மீறி செஞ்சா அதை பழிக்காம ஆக்கிடுவா. அப்படியோ மீறி பிரயோகம் பண்ணா தடப்புள்ள முடிச்சிருவா உன் கதையவே, உன் வம்சத்துக்கே இல்லாம ஆக்கிடுவா அவன். செய்திமலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில அகோரி சாமுண்டி மலாய்க்கா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம். சோசியல் மீடியால எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலுமே வராகி அம்மனை பத்தி பேசாத ஆட்களே இல்லை. நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. என்ன விஷயங்கள் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு? சரி, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வராகி வச்சா எல்லாமே சரியாயிடும், வராகி வீட்டில் வச்சா எல்லாமே கிளியர் ஆயிடும், வராகியை வழிபட்டா எல்லாமே கிடைச்சிடும் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயம் போகணும், அடுத்த நிலைக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு தகுதியானவங்களா இருக்கிறோமா பார்க்கணும். நம்பர் 1. நம்பர் 2, இப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு போகிறோம். எப்படி போவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போவோம், படிக்கணும், எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டில் நம்பர் 1 இல்லை சென்ட்ரல் நம்பர் 1 இல்லை ஸ்கூலில் நம்பர் 1 இல்லை அட்லீஸ்ட் கிளாஸ் ரூமில் நம்பர் 1 சொல்லிட்டு நம்மளோட அறிவும் நம்மளோட படிப்பும் தான் நம்மளை முன்னாடி செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி ஒரு சாப்பாடு செய்கிறோன்னா எப்படி செய்வோம்? அரிசியை சுடு தண்ணியில் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம அரிசி பொங்கணும். அது கரெக்டான அதுவும் கரெக்டான பதத்தில் வடிக்கணும். அதுக்கு குழம்பு பதார்த்தம் வச்சு சாப்பிடணும். இதான முறை. அப்போது அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம இவ்வளோ பெர்ஃபெக்ஷன் வச்சுருக்கும் பொழுது அண்ட சராசரங்களை அதிபதி பரதேவத மகாகாளி, சரியா? அப்போ அந்த மாதிரி தேவியோட வழிபாடில் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயமே திடீர்னு வெளியே வருதுன்னா அப்போ அதை ஏதோ ஒரு தன்மையோட வெளியே கொண்டு வராங்க, போர்ட்ரேட் பண்ணுறாங்க. புரியுது அவங்களுக்கு? ஒரு பாமர மக்கள்லேருந்து ஒரு பணக்காரங்க வீட்டில் வரைக்கும் ஒரு தேவி நிற்கிறான்னா அந்த தேவி யாருன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். மகாலட்சுமி தான் எல்லா இடத்துலையும் அந்த காலத்துலேருந்து நம்ம முன்னோர்கள்லேருந்து ஒரு வீட்டில் வைக்கணும்னா நெல்ல என்ன பண்ணுவாங்க? சரஸ்வதி ஃபோட்டோ வைப்பாங்க. ஏன்னா ஞானத்தின் அதிபதி. நெல்ல நம்ம பசங்க படிக்கணும், நம்ம பேர குழந்தைங்க படிக்கணும், நம்ம நல்ல ஒரு பிஸ்னஸில் கரெக்டாக இருக்கணும், முன்னேற்றம் பண்ணுறது. மகாலட்சுமி வீட்டில் வைப்பாங்க. ஏன் மகாலட்சுமி வீட்டில் வைப்பாங்கன்னா செல்வத்தின் அதிபதி, குறைவெல்லாம் செல்வம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருப்போம். அதுக்கப்புறம் பெருமாள் வைப்பாங்க, சிலங்க முருகர் வைப்பாங்க, விநாயகர் வைப்பாங்க, ஏன்னா முதல் கடவுள். அப்புறம் சிவன், பார்வதி, முருகர், விநாயகர் ஃபேமிலி ஃபோட்டோ வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் நம்ம அந்த காலத்துலேருந்து ஆதி காலத்துலேருந்து மிச்சம் குலதெய்வம் சேர்த்து வைப்பாங்க. அப்போ வைக்கும் பொழுது நம்மளுக்கு எல்லாமே ஒரு விதமான ஒரு மன நிறைவோடு அந்த குடும்பம் நகர்ந்து போகும். ஆனால் இன்னைக்கு எல்லா சாமியும் வீட்டில் இருக்குது சொல்றீங்க, எங்க நிம்மதி எங்க போச்சு? அதுதான் இல்லையே. கரெக்ட் தானே? ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே தெரியாம நம்ம உள்ள போகும்போது நம்மளுக்கு தான் கஷ்டம். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாம ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். புரியுதா? ஒன்றும் இல்லை. இப்போ காளி மட்டும் நான் இது மேலே உயர்த்தி வாராகி கீழே வச்சு நான் பொதுவாகவே சொல்கிறேன். உக்ரமான தெய்வத்துக்கு மொத்தமாக தான் சொல்கிறேன், ஜென்ரலாகவே சொல்கிறேன். அது எந்த மாதிரி ஒரு தெய்வம் இருந்தாலும் இப்போ எனக்கு காளி குலதெய்வம், உங்களுக்கு காளி குலதெய்வம் தான் தாராளமாக வைக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அந்த காளிக்கு நீங்கள் முறையான பூஜைகள் கொடுத்துருப்பீங்க, அவளுக்குரிய பலிகள் கொடுத்துருப்பீங்க, உங்களோட வம்சாவளி முன்னோர்கள் மூலாதேவிகள் அவள் வழிபட்டு இருப்பாங்க, அந்த பலமும் சேர்ந்து உன்னை காப்பாற்று. ஆனால் திடீர்னு ஒரு சாமி கிட்ட போகும் பொழுது என்ன ஏதுன்னே தெரியாம வீட்டுக்குள்ள வைக்கும் பொழுது உன் குலதெய்வம் சேர்க்காது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உனக்கு குலதெய்வமே தெரியாம அந்த சாமி நீ வச்சுன்னா இன்னும் அதிபயங்கரமான ரியாக்ஷன் ஆகும். அப்போ உன்னை காப்பாத்துறது யாரு? இப்போ உங்ககிட்ட ஒரு சண்டைக்கு வரானா உங்க அப்பா அம்மா இருந்தா உன்னை காப்பாற்றுவாங்க, யார் மேலும் உன்னை அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். நல்லா பாத்தீங்கன்னா இதுல யாராரு நல்லா இது பண்ணீங்கன்னா வராகியோட அந்த கடைங்க வச்சிருக்கவங்க சேல்ஸ் பண்ணதுக்காகவும் இல்லை ஏதாவது செலிபிரிட்டிஸ் அங்கே பேசுறதுக்காகவும் அந்த மாதிரி அவங்கள பார்த்து நம்மளும் இந்த மாதிரி ஆயிலாம் சொல்லிட்டு ரொம்ப தப்பு அப்படின்னு பார்த்தா ஐஸ்வர்யா எடுத்துங்க, சுஷ்மிதா, ஷில்பா ஷெட்டி எடுத்துங்க, ராணி முகர்ஜி எடுத்துங்க. இவங்கெல்லாம் பாலிவுட் நடிகைகள். இவங்கெல்லாம் வருஷம் வருஷம் நவராத்திரி பூஜை எப்படி கொண்டாடுவாங்கன்னு பாருங்க, வருஷம் வருஷம் சண்டி ஹோமம் எப்படி பண்ணுவாங்க மட்டும் பாருங்க, வருஷம் வருஷம் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுவாங்க மட்டும் பாருங்க,
அதை நம்ம பண்ணுங்க, அதை எடுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வளர்ச்சி எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு சாதாரண ஒரு நிலையிலிருந்து இன்னைக்கு இவ்வளவு பெருசா வந்திருக்காங்கன்னா அந்த விரதங்கள் பலனால அவங்க மேல கொண்டு வந்திருக்கு. இதுதானே உண்மை. புரியுதா உங்களுக்கு? அப்போ வாராகி மூர்க்கத்தனமான தேவி அவ, மகா உக்ரமான பயங்கரி அவ. புரியுதா? பேய்களும் பிசாசுகளும் அவளை சூழ்ந்து இருக்க நடுவுல சிம்மாசனமா உட்கார்ந்து இருக்க அம்பிகை அவ. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அவளை தூக்கி வழிபாடும் பொழுது ஒரு குரு இல்லாம ஒரு முறை இல்லாம கூட அவளுக்கு பண்ண முடியாது. ஒண்ணும் இல்லை, அவளுக்கு பிரயோகம் நடக்கும் பொழுது ஒரு மாந்திரிகத்தினால உன்னிக்கே அவ உனக்கு திருப்பி அடிச்சு போயிட்டே இருப்பான். ஏன் இப்ப எனக்கு நான் வாராகி கும்பிடுறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு. இப்ப என்ன வாராகி இப்ப நான் இப்ப இங்க மகா காளிக்கிற முகாம்பிகை இருக்கா. சப்போஸ் நான் வாராகியே வச்சு பண்ணும்போது இன்னொருத்த வாராகி வச்சு பண்ணும்போது அவன் எனக்கு பண்ணா அவன் என்ன அடிக்கிறதுக்கு முற்படுவான். அவ தெய்வமா எப்பேற்பட்ட சக்தியும் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு நிக்கிறது தெய்வமா. வாசப்படி கூட வராம இருக்கா, தலை சீவல் அவசாமியா நீ செய்வ போறப்ப அந்த நிமிஷமே காவ வாங்கிடுவா. நீ இப்ப எனக்கு செய்யணும்னு தோணுது இல்ல, அந்த நிமிஷமும் உன் தலையை எடுத்துருவா. அப்படி மீறி செஞ்சா அதை பலிக்காம ஆக்கிடுவா. அப்படியும் மீறி பிரயோகம் பண்ணா தடபுள்ள முடிச்சிருவா உன் கதையவே, உன் வம்சத்துக்கே இல்லாம ஆக்கிடுவா அவ. இவ தெய்வமா சொல்லுங்க? காலம் காலமா காளின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வராகியும் கேள்விப்பட்டிருக்கோம். இல்ல சொல்ல, வராகி எப்படி வழிபாடு பண்ணுவாங்க? சப்த மாதாக்களோட வைப்பாங்க, அதுவும் வைஷ்ணவி பக்கத்துல வச்சிருப்பாங்க. அப்போ சாந்த ஸ்வரூபினியா வச்சிருப்பாங்க அவளை. சவுத் இந்தியால கூட நிறைய வாராகி கோயில் அதுதான் காலத்துல யாரும் வழிபாடு பண்ணல. புரியுதா உங்களுக்கு? காலத்தோட யாரும் வழிபாடு பண்ணல. இப்போ பத்ரகாளி கோயிலுக்கு எந்த காளி கோயில் நீ போனாலும் சப்த மாதாக்கள் இருப்பாங்க, அந்த சப்த மாதாக்களோட வாராகி வச்சிருப்பாங்க. தவிர்த்து பத்ரகாளியோட சேர்ந்தோ இல்ல பத்ரகாளி அளவுக்கு தனியா ஒரு பீடம் வச்சு யாரும் வைக்கல. ஏன் வைக்கல? அவங்களுக்கு தெரியாத வைக்கணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியும் மூர்க்கத்தனமான தெய்வம், உக்ரமான தெய்வம். அவளை எப்படின்னா எந்த டைரக்ஷன் எப்படி போனா திரும்பி போயினே இருப்பான். புரியுதவங்க? அதாவது ஒரு நீதிமான், ஒரு நீதி அரசி, ஒரு ஹைகோர்ட் நம்மளுக்கு ஒரு தீர்வுகள், அந்த மாதிரி விஷயம் தாண்டி பண்ற உடைய தேவி அவலாம். அப்ப அந்த மாதிரி தெய்வங்கள் கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். போனோமா கையெழுத்து குடும்பமா தாயை பார்த்து சொல்லிட்டு போனாலே போதும். வீட்டுல வச்சிருக்காங்க இப்போ ஒரு அடிக்கு நான் வராகி அம்மன் சிலையை அதெல்லாம் வைக்கவே கூடாது. அதை பத்தி அவங்க இஷ்டம். இப்போ சொல்றேன் நான், வராகி வைக்கிறது வழிபாடு அவங்க இஷ்டம், நம்ம யாரும் சொல்ல முடியாது. பட் ஆனா நான் பேசுறது வராகியோட தன்மை, அது ஃபேக்ட். வராகி மட்டும் ஏன் எங்க அம்மா கூட சொல்றாங்க, இப்ப காளியை கூட யாருமே சட்டுன்னு வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. வீட்டுல வச்சா உடனே வேலை காட்டிடுவான். அதுக்காக நான் காளியை குத்தம் சொல்லல. ஆனால் காளி உள்ள நீ கரெக்டா போகும்போது உன்னை தூக்கி முன்னாடி நிக்க வச்சிருவான், உன்னை தூக்கி எங்கேயோ உட்கார வச்சிருவான். புரியுதா? இப்ப இதே நீங்க காசியில போனா தெரியும். காசியில போனா சுடுகாடெல்லாம் எங்க அம்மா தான் உட்காந்து இருப்பான். அந்த காசி விஸ்வநாதரே பரமேஸ்வரன் தானே, பரம்பொருள் அவர் தானே, 12 ஜோதிர்லிங்கத்துக்கு அதிபதி அவர் தானே, முக்தி ஸ்தலம் அது தானே. பேய் பிசாசுங்க பிரேத ஆத்மாக்களுக்கு போய் பின்ன தரமே, இறந்து போன ஆத்மாவுக்கு பின்ன தர இடம் காசி தானே. அந்த காசியில வராகி அதுல பாதாளத்துல இருப்பான். காலையில் 2 மணி நேரம் ஓப்பனிங்கே உனக்கு. ஏன்னா அம்மா சுத்திட்டு திருப்பி வர அந்த 2 டைம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 2 அவர் தான் க்ளோஸ் பண்ணிட்டு போயின்னே இருக்கிறோம். அந்த பக்கம் யாருமே இல்லை. ஏன் அவங்களுக்கு தெரியாதா அது ஓப்பன் பண்ணி எல்லாரும் காட்டணும் சொல்லிட்டு? சொல்லுப்பா. அந்த மாதிரி சவுத் இந்தியால கோயில் வச்சுக்கிறாங்க. இந்த ஊர்ல கோயிலுக்கு, தமிழ்நாட்டுல கோயிலுக்கு, ராஜராஜன் சோழன் கோயிலுக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த அம்மா மறைக்கப்பட்டு வச்சிருக்காங்க. வேண்டாம், அந்த அம்மா மூர்க்கத்தனம் அதிகம், உக்ரம் அதிகம். அவ பேய் பிசாசோட நடுக்க உட்காந்து ஆட்சி புரியுவவர். சோ அதுக்கு நம்ம இது பண்ண முடியாது சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். காசி தானே மையம், நம்மளோட தர்மம் எது, கடைசியில முடிவு எது? காசி தானே, இறுதி காசி தானே. 12 ஜோதிர்லிங்க முக்தி ஸ்தலம் எது? அதாவது பிறப்பு இந்த பக்கம் இருந்தா கூட இறப்பு அங்கதானே இருக்குது. அப்போ அந்த முக்தி ஸ்தலத்துக்கு தெரியாதா எந்த தெய்வம் இது பண்ண சொல்லிட்டு? ஏன் சுடுகாடெல்லாம் இவ்வளவு வச்சுக்கிறாங்க? ஏன்னா எந்த க்ஷணமும் ஓடி நிப்பா. அவளுக்கு கட்டு போடுறதுக்கோ கட்டு கடங்காத தேவி அவள். எப்பேற்பட்ட மாயம் மந்திரத்துக்கு ஒரு க்ஷணத்துல பிச்சு எரிஞ்சிட்டு வர சக்தி அவள். அவளுக்கு முன்னாடி கட்டாச்சு இதாச்சு பிச்சு எரிஞ்சிருவா, எதுவா இருந்தாலுமே அடிச்சு துவைச்சிருவா. அப்போ நான் சொல்றேன்னா, இப்ப சவுத் இந்தியன்ல ராஜராஜ சோழன் வச்சிருக்கான், நம்மளும் வச்சிருக்கான்னா அது பேராசை. அது ராஜராஜ சோழன் அரசனாண்டா, அவன் அரசாட்சியில இருந்தா ஒரு கோயில் கட்டினானா அவனோட ஜாதகம், அவன் ஜென்ம ஜாதகம், அவனோட முன்னோர்களோட இது, அவனோட வம்சாவளியில பிறந்ததால அது. அதனால ராஜராஜன் மாதிரி நம்ம ஆயிடுவோமா? சரி, ராஜராமன் ஆன்னு சொல்லி. அப்ப ராஜராஜனோட அந்த இறப்பு எப்படி இருந்தது?
புரியுதா உனக்கு? ராஜராஜனோட இறப்பு இருக்கு வச்சுங்களேன். அப்போ இவ்வளோ பேர் வழிபாடு பண்றாங்களே, ஏன் ராஜராஜன் சோழனுக்கு ஆளுக்கு ஒரு செங்கல் குத்தா கூட மணிமண்டபம் நல்லா பண்ணிடலாமே? அது பண்ண வேண்டியது தானே? சொல்லுப்பா. இப்போ எல்லாருக்கும் என்ன எக்ஸாம்பிள் தெரியுமா? இப்போ ராஜராஜ சோழன் வராகி வழிபட்டா, ராஜராஜ சோழன் வராகி வழிபட்டா, அதெல்லாம் நாமளும் வழிபட்டா நாமளும் ராஜராஜ சோழன் ஆயிடலாமே சொல்லிட்டு இருக்கு. அது முட்டாள்தனம். மேலோட்டமா பாக்குறாங்க தவிர மேலோட்டமா பாக்குறாங்க, அது உள் கருவழிவு பார்க்க மாட்டாங்க. அப்ப ராஜராஜன் சோழன் இது பட்டானா அவனோட மணிமகன் ஏன் எழுந்தாம இருக்குது? இன்னும் எத்தனை அரசர்கள் வந்தாங்க அவனுக்கு அப்புறம், எத்தனை ஆட்சிகள் மாறினாங்க, ஏன் அதை வந்து சரி பண்ணல? பண்ணிருக்கணும்ல, கரெக்ட் தானே? ஏன்னா அவனுக்கு அவனோட குரு சாபம் இருந்தது, அதனால அது முழுமையடையல. முழுமையடைறதால இவன் உதவி பண்ணல. இதான் உண்மை. என்னதான் வழிபாடுபட்டாலுமே அவங்களே பண்ணா கூட அவங்களுக்கு அந்த இது இருக்காது இல்ல. ஆனா காளி அப்படி கிடையாது. காளிக்கு எக்ஸாம்பிள் அகோரிகள். காலத்தையும் இன்னைக்கு இருக்கிற நேரத்தையும் அதெல்லாம் கடந்து உட்கார்ந்து இருக்கிறப்ப காசில, அதோட பலம் அவதான். கரெக்ட் தானே? இன்னைக்கு நீ துணியில ஜாக்கெட் போட்டு எல்லாம் என்ன மாதிரி கோட் போட்டுதான் நீ இமயமலையோ இல்ல அந்த பனி இருக்கிற இடத்துக்கு போன. ஆனா அவங்க ஒரு துணி இல்லாம அம்மனை கொட்டையோட ஏறி நிற்பாங்க. இன்னைக்கு அப்படி வாழ்ந்துதானே இருக்கிறாங்க. அந்த பலம் எப்படி வந்தது? அப்போ கண்ணு முன்னாடி பாக்குறோம்ல, அகோரிகள் கிட்ட போய் பேச முடியுமா நம்மளால? இல்ல அவங்களோட வாழ்வதை கலந்துக்க முடியாது. அவங்களோட பார்க்க முடியும், ஆனா நம்ம கூட சேர மாட்டாங்க. அவங்களுக்கே இஷ்டம் வந்தா உனக்கு ஆசீர்வாதம் பண்றது பெரிய விஷயம், கையெழுத்து காட்டுறது பெரிய விஷயம். உன் மூஞ்ச பார்த்தால அவங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன லிஸ்ட்ல இருக்கிற சொல்லிட்டு. பார்த்த க்ஷணமே உன்னை கண்ணுக்கு நேருக்கு நேரு பாக்குறாங்க பாரு, அந்த ஒரு க்ஷணமே சொல்லிடுவாங்க. சொல்லறது இல்ல, போயினே இருப்பாங்க. அவ்வளவுதான். அவங்க எந்த உலகத்தின் எந்த பற்றுமே அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாம் அவங்க மரணத்தை நோக்கிதான் இருப்பாங்க. மரணம் வர வரைக்கும் அவங்களுக்கு அந்த பூஜை நடந்துக்கிட்டே தான் இருக்கும்.